ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைமோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுவும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோடைய ரெக்வஸ்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிங்க் கலர் கிளியர் மட் ஸ்லைம் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டர் மாதிரியான பார்ட்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செக்வென்ஸ்னு சொல்லலாம். இது இந்த பார்ட்டி பர்பஸில் வரும் அந்த மாதிரி வந்து சில துகள்கள் மாதிரி வந்து இருக்குது. இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. நல்லா வந்து மூவ் ஆகுது. இதில் வந்து பபிள்ஸ் வருதான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பபிள்ஸில் வந்து சூப்பராகவே வருது, பாருங்கள் நீங்களே. ஸோ இந்த பிங்க் கலர் ஸ்லைமில் தான் வந்து இப்போ நம்ம வந்து ஃபேர் அண்ட் லவ்லி வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன் பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து அந்த சேம் சப்ஸ்கிரைபர் தான் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து ஃபேர் அண்ட் லவ்லியில் வந்து பிங்க் கலர் ஸ்லைமில் வந்து ஆட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நான் இது பார்த்தீங்கன்னா 10 rupees பேக்கெட் ஒரு ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்லைம் கூட வந்து நிறைய இருக்குதுல்ல. ஸோ வந்து இந்த ஃபுல் பேக்கெட்டை வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஸோ நான் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கையிலலாம் லைட்டாக ஒட்டிக்கிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்லைம் வலுவலுப்பாக இருக்குது. டூத் பேஸ்ட்டில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம். நிறைய டூத் பேஸ்ட் போட்டதுனால வந்து ஸ்பாயில்ட் ஆகிடுச்சு அந்த ஸ்லைம். அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டர் போட்டு வந்து அதை வந்து நம்ம அகெயின் வந்து அந்த ஸ்லைமை வந்து பேக் டு நார்மலுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி ஆகும்னு நினச்சேன், பட் வந்து ஆகலை. ஸ்லைம் பார்த்திங்கன்னா சூப்பர் அண்ட் சாஃப்டாக, இன்னும் சூப்பர் அண்ட் சாஃப்டாக வந்து ஆகியிருக்கு. அண்ட் குவான்டிட்டி கூட வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மெட்டாலிக்காக ஷேடில் வந்து நமக்கு வந்து ஸ்லைம் மாறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இழுக்குது பாருங்கள். ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணாலும் வந்து நிறைய ஆகுது. இது பார்த்திங்கன்னா கையில் 100% ஒட்டலை. ரொம்பவே சூப்பரான ஐடியா. பிங்க் கலர் ஸ்லைமில் வந்து இந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பபிள்ஸ் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக வருது. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பபிள்ஸ் ஷோ பண்ணேன். அந்த பபிள்ஸ் வந்து அழகாக சூப்பராக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அகெயின் வந்து நம்ம பபிள்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன். அந்த சீன் வந்து உங்களுக்கு வர மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள்கிட்ட ஸ்லைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி வந்து தாராளமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அதோடைய குவாலிட்டி வந்து சூப்பராக ஆகுது. இதுலேயே வந்து நான் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கிளிட்டர் நான் ஆட் பண்ணுறேன். அந்த பபிள்ஸ் நல்லா இறங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன மாதிரியான லுக் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள் இழுக்க ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. கிளிட்டர் போட்டதும் கொஞ்சம் லைட்டாக ஹார்டான மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, லைட்டாக ஹார்டாக இருக்குது கிளிட்டர் போட்டதில். ஸோ நம்ம வந்து ப்ளே பண்ண வந்து அதோட குவாலிட்டி வந்து அகெயின் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கிளிட்டர் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா பபிள்ஸ் நல்லாவே சூப்பராக வருது. ஃபேர் அண்ட் லவ்லி ப்ளஸ் கிளிட்டர் ரெண்டுமே ஆட் பண்ணிட்டா அந்த ஸ்லைமோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பர் அண்ட் பெஸ்ட்டாக வருது. ஸோ அந்த சவுண்ட்லாம் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது இந்த ஸ்லைம். இப்போ இந்த ஸ்லைம் வந்து நல்லாவே நான் ப்ளே பண்ணிட்டேன். இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நிறைய ஸ்லைம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை வச்சு மிக்ஸ் பண்ணோம்ல, அந்த ஸ்லைம்ஸ் எல்லாமே மொத்தமாக டோட்டலாக சேர்த்து வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதாவது ஒரு 10 to 15 days ஆஃப்டர் அந்த ஸ்லைம் வந்து எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே குட்டீஸ், டாடா, see you. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.